ஈரப்பிலாக்கா வடை வந்து ரெடி ஆயிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன செய்யும் எப்படி பிடிச்சாச்சு பள்ளியில் அதாக்களும் சாப்பிடலாம். அப்படி இருக்குது. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பிலாக்கா வந்து சீசன். உண்மையிலுமே வந்து ஈரப்பிலாக்கா வந்து நிறையவே குரங்குகள் சாப்பிட்டு அப்படி எல்லாம் பழத்து விழுந்து கொள்றது, வளமையாக கறி வச்சு கொள்வது, அப்படி எல்லாம் செய்து கொள்வது. இன்றைக்கு நாங்களும் ஈரப்பிலாக்கால நல்ல வடை தான் சுட போகிறோம். அதுவும் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே. நம்மளாம் நல்ல கறி வச்சு உள்ளி மிளகெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கவே நல்லா இருக்கிறது. இன்னைக்கு வடை சுட்டு தான் சாப்பிட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரப்பிலாக்கா எப்படிங்கப்படுது. கவனம் பெரிய விழாக்கான என்ன செய்யும் எப்படி பிடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு இந்த உண்டனை பிடிக்கினபடியே ஊற்றிட்டுது. அந்த இதை பாருங்க, இஞ்சால இருக்கிறது இது முத்த உடனே பிடிக்கினபடியே பால் இருக்குது பார்த்தீங்களா. பாப்பா இங்கால இதுல இது எட்டாதா கிடக்கா இதுல அது காணும். அதே முடியும் ரெண்டு காணும். இதை எப்படிங்க பிடிப்பா போடுங்க வரேன். போடுங்க போடுங்க. ரைட் அப்படி அவட்ட கதை தானும் குதிக்கிறாராம் பிடிக்கிறீங்களோ ஈரப்பிலாக்கா பிடிச்ச மாதிரி. இது இந்த ஒரே மரம் தானே? இல்லை இல்லை மற்ற மாதிரி வாங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்களா கச்சான் பிடுங்கி காய வச்சுருக்குறோம். மிச்சம் கொடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் தான் கடைசி அப்படிங்கினது. இந்தியாவில் வந்து வாட்டர் பம்ப் போட்டு கிணறு வைக்க போகிறோம். பாய்க்கால் போட்டினோன்னா தண்ணி இல்லாமல் போச்சு. இந்த கிணத்துக்கே பாருங்க இவ்வளோ தண்ணி வத்திட்டு தண்டு. எவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த வாட்டர் பம்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பைஞ்சால பக்கம். முந்தைய வீட்டுக்கு கூட எல்லாத்தையும் தண்ணி வருது இல்லையா பாருங்க பார்ப்போம். முந்தி ஜானி உருண்டா விடுறது அது பில்லி கேஸுக்கு சாணி உருண்டை போட்டுட்டு தான். அது என்னதுக்காக சாணி உருண்டை போடுறது? அடியில் மண்டையால் இறங்குதுண்டா. அடைச்சி மண்டை இறங்குறோடா நம்பிட்டு பாருங்க தெரியுது. இறங்க இறங்க இல்லை கிணத்துக்கு ஞாபகம் வத்திட்டு நீ ரஜா ஊரா கழிச்சு சோக்கர் ஆனால் ஒருக்கா மடிவா ஃபுல்லாக இறைச்சா தான் சரி இறம்பிட்டு இவர் பெரிய பந்தளவுக்கு நிற்க மாட்டேன். அடியப்பா தண்ணி இழுக்கிற நேரம் பார்த்து பம்பனி பாடி போட்டாரா? இப்ப சரியா என்ன பூட்டி கிடந்திருக்கு. எங்களுக்கு அது பலம் தெரியல. அதில் எழுதியிருக்கவும் இல்லை. பூவா பறக்குதா? ரைட் சக்ஸஸ். மரங்களுக்கெல்லாம் தண்ணி போய் கொண்டிருக்கா. வாய்க்கால் பூட்டினால பயிர் கொடிகள் எல்லாம் இதாண்டுதான் இப்போ வாட்டர் பம்பில் கிணத்துல இருந்து வச்சிருக்கிறோம். மகன் என்ன இங்கே வாங்க தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு தேவையான பச்சை மிளகாயை இதுலேயே பிடிக்கி கொண்டு போகிறேன். கிணக்க தேவையில்லை. என்னென்ன பார்த்துருப்பீங்க. இந்த மரம் வந்து கரநாள் மாமா இருக்க வச்ச மிளகா கண்டு. இப்போ மிளகா வந்து சரியான விலையும் கூடிட்டுது. ஆனால் அதனால் வந்து இப்போ கடைசி மிளகாயை அப்படியே காய்ச்சி கொண்டிருக்குது. உரைப்பு கூட இப்போ இந்த கப்பி மிளகாய் என்று சொல்லிக்கொள்வோம். இந்த மிளகா வந்து உரைப்பு, அதனால கிணக்க பிடுங்க இல்லை. கொஞ்சம் மிளகாய் அளவான மிளகாயை பிடிங்கிட்டு போவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து விதைச்சு நாங்கள் என்ன பிரச்சனை என்றால் பாய்க்கால் போட்டினோடனே தண்ணி இல்லாமல் போச்சு.
கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் வருது, அது பாயறதுக்கு காணாது. அப்போ மழை துமைக்கணும் உரைக்கிறதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு கிணத்து தண்ணி பிரச்சனையாக கிடக்கு. அதுதான் வர தரைக்கும் கிணறுக்கும் வந்து தூரமும் கூட இஞ்சால தரைக்கும். கணக்காய் பச்சை மிளகாய் அப்படிங்கிறீங்க கொஞ்சம் தேவையில்லை, ஏன்னா உரைப்பு கூட பாருங்க எப்படி இருக்கு மிளகாய். இனி வடையை சுட தொடங்குவோமே. ஓ, ஈரப்பிலாக்காய் வடை சுடுறதுக்கு முதல் நாங்கள் ஈரப்பிலாக்காயை வந்து வெட்டி தான் எடுக்கப்புறம் தோலெல்லாம் சீவி எடுக்கப்புறம். ஆனால் ஒரு பிலாக்காய் காணுமே நாங்களுக்கு. 2 நாளை கொண்டு சமைக்க போறீங்க. ஓ, இது இருக்கட்டுக்கும் எங்களுக்கு. இது கொஞ்சம் பெரிய பிலாக்காயாக இருக்குது, இது மட்டுமே காணும் எங்களுக்கு. இப்போ நார்மலாக நாங்கள் கறிக்கு எல்லாம் எப்படி தோல் சீவி எடுப்போமோ அதே மாதிரி வட்டி எடுத்துக்கொண்டா சரி. இந்த வாட்டர் பம்போட ரெண்டபடியாக கொஞ்சம் நேரம் போட்டுதானே. ஓ, எப்படி இருக்குன்னு பாரு. பார்த்தீங்கன்னா தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படியும் போட்டால் அவிச்சு கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு மசிக்கிறதுக்கு சுகம்ன்றதுக்காக நான் துண்டு துண்டாக வட்டி போட போகிறேன். இப்போ நாங்கள் வந்து தண்ணிக்கெல்லாம் நான் வைக்க போகிறேன். நீங்கள் இப்போ ஆவியில் வந்து ஸ்டீமர்லேயோ இல்லாட்டி நீத்துப்பட்டியில் வச்சுருந்தாலும் அவிச்சு கொள்ளலாம். ஆனால் தண்ணியில் வைக்கிறத விட ஆவியில் வைக்கிறா நல்ல ஒன்று. இப்போ கரையாமலுக்கு இருந்தால் சரி, இப்போ ஆகலும் வந்து கூடுதலாக கரையாமலுக்கு இருந்தால் சரி. மற்ற தண்ணியில் வைக்க அதோட சத்துக்கள் கொஞ்சம் போகும். இந்த சட்டிக்கெலாம் நாங்கள் அவிய விட போகிறோம். இப்போ வந்து அளவாக தண்ணி விட்டு கொள்ளுவோம். அதோட வந்து இப்போ வடைக்கும் சேர்த்து வந்து நாங்கள் இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இனி இப்படியே வந்து அடுப்பை மூட்டி அவிய விடுவோம். எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா ஈரப்பிலாக்காய் அவிஞ்சோன்னு இருக்குது. அதுக்கிடையில் நான் வடைக்கு தேவையான அளவு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட வந்து உள்ளி, இந்த வடைக்கு வந்து உள்ளி கட்டாயம் போட வேணும். எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னனா மெல்லிசாக சின்ன சின்னனா அரைஞ்செடுத்தா சரி. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். கொதண்டா அவியுதா? அவிஞ்சிட்டு இந்த வெட்டுப்பட்டு கொண்டு வருது. இப்போ வந்து நாங்கள் இதை வடித்து எடுப்போம். அப்படி கண்கரண்டி நம்மளை எடுத்தாலே தண்ணி இல்லாமல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரப்பிலாக்காயை நம்மளை அப்படி மசிச்சு கொள்ளுவோம். சும்மா நார்மலாகவே மசிஞ்சு வருது. ஓ, அவிஞ்சிட்டு தாங்க ஈரப்பிலாக்காய். இப்படி மசிக்கிறத பார்க்க உருளைக்கிழங்கு துண்டுகள் மாதிரியும் இருக்குல்ல. எப்படி மசிஞ்சு வந்துட்டேன். இப்படி வந்துட்டு பாருங்க, வடை தட்டி போடக்கூடிய பருவத்துக்கு வந்துட்டு மாக்குளச்ச மாதிரி வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் வேலை தான் இது. நல்ல ஒரு பசை பிடிக்கும். ஓ, சரியான பசை. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, வட்டி வச்சிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுவோம் நம்ம, அப்போ தான் நல்லா இருக்கும். கருவேப்பிலை, அதோட வந்து பச்சை மிளகாய், உள்ளியையும் சேர்த்து அப்படி இருக்கா இதாலேயே மசிச்சு விடுவோம். உப்பு நாங்கள் போட்டிருக்குறோம் தானே ஏற்கனவே. அப்போ வடைக்கு தேவையான பெருஞ்சீரகத்தை மட்டும் இதோட சேர்த்துக்கொள்வோம். வேலை முடிஞ்சுதானே? என்ன வேலை முடிஞ்சு? அங்கே கோயிலையும் பாடிக்கு. அந்த அவிஞ்சது தானே, அதுக்குள்ள அந்த வெங்காயம் பச்சை செய்கிற நல்ல வாசனை. ஓ, அதுதான் யோசிச்சு நான் என்ன பொரிக்கிற மாதிரி வாசம் பெறுது. பொரிக்காமையே வாசனை இருக்கு சூட்டோட சரி. பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாம் கூழ பட்டுட்டுது. இனி நாங்கள்
அடுப்பில் தாச்சியை வைப்போமே நான் ஓ எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரப்பிலாக்கா வடை வந்து சுட தொடங்க அப்புறம் நம்மளாக கையை நினைச்சி போட்டு இப்படியே நாங்கள் தட்டி கொள்ளுவோம். எங்கட உளுந்து வடையை விட இது சுகமாக வருது. அந்த ஒட்டாம கொள்ளாமங்க அந்த வாழையில எல்லாம் பிறலாம வேணா. ஓ இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எங்களுக்கு வடை ஓரளவுக்கு அப்படியே பொரிஞ்சு வந்துட்டுது, மற்ற பக்கம் அப்படியே பிரட்டி விடுவோம். அப்படி ஒன்றுமே ஒட்டி கொள்ளாமல் அப்படியே பொடி வருது. மற்ற பக்கமும் அப்படியே எங்களுக்கு பொரியாது. வடை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்படியே பொரிஞ்சிட்டுது. கிட்டத்தட்ட வாழைக்காய் வடையாக இருக்கட்டுக்கும் சரி, மரவள்ளி கிழங்கு வடை, அப்படி பலவிதமான வடை சுட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஈரப்பிலாக்காய் வடை வந்து ரெடி ஆகிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. எண்ணெயை வடித்து போட்டு இப்படியே நாங்கள் இறக்கி எடுப்போம். இப்படியே என்ன செய்யப்படுறோம்னா மற்ற வடையும் போட்டு எடுப்போம். என்ன ஓ தம்பி வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குது, சோஸ் தான் வேணுமாமட்டு போகிறாரா? சோஸ் எல்லாம் ஓ சம்பல் வேணுமாமட்டு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் காணாதால சம்பல் அடிக்கல. சம்பளோடையும் சாப்பிடுவோம்ல. இப்போ மிளகாய் சோஸோட சாப்பிடுவோம் நாங்கள். எப்படி புரிஞ்சு வருது அதுதான். அந்த ஒட்டி கட்டி ஒன்றுமே இல்லை. என்ன செய்ய இது இப்போ அவிச்சது தானே. அப்போ வந்து என்ன செய்யும், அந்த எண்ணெய் மந்தங்களுக்கு இருக்காது, மேலான அப்படியே நல்ல முறுமுறுப்பாக பொரிஞ்சு கொண்டு வரும். உண்மையாதான். ஆனால் பின்னர் டைமுக்கு நல்ல ஒரு ஈரப்பிலாக்காய் வடை. உளுந்து நனைய போட வேணுமோ இல்லாட்டிக்கு கடலை பருப்பு வேண்டாம், பருப்பு நனைய போடணுமோ அப்படியெல்லாம் இல்லை. தட்டிட்டோம், புடுங்கிட்டோம், கடகடன்னு வெட்டி ஈரப்பிலாக்காய் வடை செய்தாச்சு. ஆனால் ஈரப்பிலாக்காயும் ஒரு சீசன் தான். அதுக்கப்புறம் கண்ணிலையும் காணையில் ஈரப்பிலாக்காய். அதை விட வந்து இப்போ ஒவ்வொரு விதமாக செய்து சாப்பிட வேணும் சாப்பாடுகளை. ஏன்னா இப்போ தனியாகவே நாங்கள் ஈரப்பிலாக்காய்னா கறி, இல்லாட்டிக்கு பொரிச்சோறு, நேற்று கறி வச்சது அங்கே சுஜி விட்ட. இன்றைக்கு ஈரப்பிலாக்காய் வடை. ஈரப்பிலாக்காய் தான் நல்ல பிலாக்காய் உண்மையில். சிலது வந்து கொஞ்சம் தரக்கணி மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து நல்ல ஒரு மாப்பிடிப்பான ஈரப்பிலாக்காய். அடுப்பை வந்து பார்த்து பார்த்து கூட்டி குறைச்சி வைக்க வேணும். ஆக கூடுதலாக எரிஞ்சாலும் நான் தனியாக இல்லை தட்டி போடுறேன். அப்போ கறி போடும். அதனால் வந்து கொஞ்சம் தணல் எடுத்து போட்டு தான் வைக்கணும். இன்னொரு ஒருக்கா போட சரி வடை ரெடி ஆயிரும் எங்களுக்கு. இப்போ வந்து வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சானே. ஒரு 4 வடை இருக்குது காய்ச்சிக்கல. நாங்கள் அப்படியே சாப்பிட்டு சுட்டு எடுப்போமே. ஓ இன்றைக்கு சோஸோடு தான் வடை. அப்படி ஒரு சாஃப்டான வடையாக இருக்குது. சம்பளுக்கு பதிலாக மிளகாய் சோஸ் தான் செய்திருக்கிறோம். ஆனால் உண்மையாக சோஸை விட சம்பல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா என்ன சொல்கிறீங்க? உரைப்பாக இருக்குது. இந்த பழமே நாங்கள் சம்பளோட சாப்பிட்டு பழகி எனக்கு உண்மையாக சோஸ் பிடிக்கிறதில்ல. வடை சும்மா அந்த மாதிரி இருக்குது. நல்ல பஞ்சு அப்படியே பல்லில்லாதாக்களும் சாப்பிடலாம். அப்படி இருக்குது. சின்னாக்கள் பல்லில்லாதாக்கள் அம்மா மாமார் ஐயாமார் பல்லில்லாதாக்கள் கூட சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படியே கடிக்கிறது தெரியாத அளவுக்கு அந்த சாப்பிட முடியவே எப்படி டேஸ்ட் இருக்குண்ணா. வேற லெவல் சுஜி. மேலே நல்ல முறுமுறுப்பாக இருக்கு. மேல் பக்கமெல்லாம் அப்படியே முறுமுறுப்பாகி உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது. உண்மையிலேயே நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னால் தான் எங்களுக்கும் வந்து தெரியும் என்ன எப்படி இருக்குமெண்டு. உண்மையாக அந்த மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ உடனே பிடுங்கி செய்கிறதுல இன்னும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமே சுவையில் வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.